கவர்மெண்ட்டோட பாலிசிக்கு ஏற்ற மாதிரி இந்தியா க்ரோத் ஸ்டோரி அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா தனக்கு வேண்டுங்கிறத நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நான் ஆல் ஃபாரின் கம்பெனிஸ் தே ஆர் ப்ரொடியூசிங் தேர் கம்பெனிஸ், இன்ஸ்டாலிங் தேர் கம்பெனிஸ் இன் இந்தியா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் சைடில் அதிகமான க்ரோத் இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபண்ட்ஸ் இட்ஸ் ஹை க்ரோத் பொட்டென்ஷியல். அடுத்தது நான் சொன்ன மாதிரி கன்சம்ஷன் ஃபண்டு, ஏன்னா பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது மூலமாக இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதனால் கன்சம்ஷன் ஃபண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட்ஸ் வில் பி குட். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்போ என்னாச்சு அப்படின்னா, டிஃபென்ஸ் செக்டர்ஸ் தே ஸ்டார்டட் டூயிங் வெல். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ஒரு இந்த கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டர்ஸோட ஃபண்ட்ஸ்லாம் தே அவுட் பர்ஃபார்ம்டு. அதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் செக்டர் படுத்தே கிடந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு. பட் இப்போ இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸாக டிஃபென்ஸ் செக்டர்ஸ் தே ஆர் டூயிங் குட். இப்போ ஏஐ கூட வந்துருச்சு. ஆமாம், ஏஐ வந்ததுக்கப்புறமா இன்னோவேஷன்ஸ் ஃபண்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் தீமும் அந்த செக்டாரும் பிஹேவ் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும்.